கொண்டு சகலத்தையும் அன்பு என்னை பரிசுத்தனாக கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கமனாதி என்றோ உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கமனாதி என்றோ என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் வந்ததனா இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். என் உள்ளம் நிறைந்திடுவே நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். அன்பியால் என் உள்ளம் நிறைந்திடுவே நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். உம்மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுவே. உம்மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுவே. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் வந்ததனா இன்னும் நன்றியுடன் துதிப்பே இன்னும் நன்றியுடன் துதிப்பே. என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீர் இருக்க அறிந்து என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீர் இருக்க ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் வந்ததனா இன்னும் நன்றியுடன் துதிப்பே இன்னும் நன்றியுடன் துதிப்பே. உங்களுக்காக செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மதுபானமும் ஆவியானவரும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:13. இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். யார் இவர்கள்? யாரை பரியாசம் பண்ணினார்கள்? அங்கே என்ன நடந்தது? அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. அவர் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தார். உயிரோடு எழுந்த 3ஆம் நாளில் இருந்து 40 நாள்
அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆக 43 நாள் ஆகிவிட்டது பிரியமானவர். 43ஆம் நாளிலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தம்முடைய சீஷர்கள் எல்லாம் கூடியிருக்க ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தூதர்கள் வந்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவானவர் எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார் என்று அந்த தூதர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள். பிரியமானவர், ஆம் அன்புக்குரியவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். வேதம் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார். ஆமென். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அன்புக்குரியவர்கள், பிதாவின் மகிமையோடு தம்முடைய 1000 தூதர்களோடு மரித்து போன பரிசுத்தவான்களோடு ஆவிகளோடு அவர் நம்மிடத்தில் இறங்கி வருவார். பிரியமான அப்படி அவர் எடுத்துக்கொண்ட நாளிலே அங்கே சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி இருந்தார், அல்லேலூயா, நீங்கள் உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். அந்த உன்னதத்தின் பலனால் நிரப்பப்படுங்கள். அவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார். என்னிடத்தில் கேள்விப்பட்ட யாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களோடு கூட இருப்பார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, அந்த 43 நாளிலிருந்து 3ஆம் நாளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் எருசலேமில் உள்ள ஒரு வேல்விட்டு அறையில் ஒருமனப்பட்டவர்களாய் இவர் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். 50வது நாள் வந்தது பிரியமானவர்கள். அதாவது பஸ்கா பண்டிகையின் அதிலிருந்து 50வது நாள், பெந்தகோஸ்தே நாள். அல்லேலூயா. இந்த பெந்தகோஸ்தே நாளிலே தான் மோசே என்கிற தேவ மனுஷன் சீனாய் மலையிலே கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த பெந்தகோஸ்தே நாளிலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய பரிசுத்த வல்லமையை, பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய சீஷர்கள் மேல் நிரந்தரமாய் ஊற்றினார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்ன கர்த்தர், ஆமென், அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பினார். பிரியமானவர்கள், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அங்கே கூடி வந்த பொழுது எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 120 பேர் அங்கே கூடி கர்த்தரை ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் இருந்தார்கள். பிரியமானவர், எல்லார் மேலும் தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். இடி முழக்கம் போல ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்டது. ஹல்லேலூயா. பிரிந்திருக்கிற நாவை போல அக்கினிமயமான நாவு ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. பிரியமானவர், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பிரியமானவர், ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஐயோ, நான் சாட்சி இல்லாமல் இருக்கிறேன், நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று கலங்குவீர்கள் என்று சொன்னால் இயேசு சொல்லுகிறார், ஆமென், உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். அதே போல அவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தந்தருளின, ஆமென், வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். பிரியமானவர்கள், ஆமென், ஒரே சத்தம்,
ஒரே கூச்சம், ஒரே சந்தோஷத்தின் ஆரவாரம். தேவ வல்லமை அவர்களை முழுவதுமாய் நிரப்பியிருந்தது. தேவ பிரசன்னம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. பலத்தின் மேல் பலனடைந்தவர்களாய் அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தி வெவ்வேறு பாஷையிலே புகழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. எருசலேமுக்கு அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு வந்த யூதர்களால் எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்களை, அந்நிய ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாதவர்கள் இப்படி பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்நிய பாஷையில பேசுகிறதை பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பரியாசம் பண்ணப்படுகிறவர்கள் பாக்கியவான். பரியாசம் பண்ணுகிறவர்கள் ஆக்கினைக்கு தப்பார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லும் பொழுது அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த 120 பேரும் சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களால் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவில நிறைந்து கொண்டு அந்நிய பாஷை பேசினார்கள். அன்புக்குரியவர்கள், அப்படி இவர்கள் பேசுவதை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தங்கள் பாஷைகளில் அவர்கள் பேசுகிறதை கண்டு மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அன்புக்குரியவர்களே, அநேகர் மதுபானத்தினால்தான் எனக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ஒரு அமைதி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இல்லை அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இப்படிப்பட்ட சிற்றின்பங்களை காட்டிலும் ஒரு பேரின்பம் உங்கள் மேல் வந்து இறங்கும். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. இப்படி நீங்கள் ஆவியில நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் கிரியையை சிந்திக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகம் சிற்றின்பத்தினால் நிறைந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புரையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார். விருந்துகள், ஒரே ஆர்கெஸ்ட்ரா, விதவிதமான பாடல்கள், பயங்கர சத்தத்தோட ஆடல்கள், விருந்து ஒரு பக்கம் நடக்கிறது. அல்லேலூயா. நல்லது, விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தரின் கிரியைகளை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் கிரியை சிந்திக்கிறதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பிரியமான வானம் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. ஆகாய மண்டலம் அவருடைய கரத்தின் கிரியையை வெளிப்படுத்தும். கர்த்தர் இந்த பூமியில் எத்தனை அற்புதங்களை செய்தார், அது எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியை. வானத்தையும் பூமியை உண்டாக்கிறது கர்த்தருடைய கிரியை. அதை ஒருவரும் சிந்திக்கிறது இல்லை, அதை ஒருவரும் நோக்கி பார்க்கிறதும் இல்லை. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரத்தின் கிரியைகளை நோக்கி பாருங்கள். அவர் குருடர்களை சுகமாக்கினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுவித்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம்,
அவர் கிரியைகளை நோக்கி பாருங்கள். அவர்களுடைய கிரியைகளை நோக்கி பார்க்கிறது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். அவர் உங்களிடத்தில் வருவார். உங்களை கைவிடவே மாட்டார். இன்றைக்கும் தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண நல்ல தேவனாய் அவருடைய ஆவியினால் நிறைந்திருக்கும். ஆமேன். அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களை காட்டிலும், விசேஷமாய் மதுபானத்தை காட்டிலும் பேரின்பமாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, மதுபானத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வையுங்கள். மாறாக பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும். உங்கள் மேல் அற்புதங்களை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆவியில நிறைந்து உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை துதிக்கவும். உம்முடைய ஆண்டவரே, நன்மைகளை பெற உம்முடைய ஜனங்களுக்கு நீர் உதவி செய்வீரா? பரிசுத்த ஆவியானவரே வாரும். உம்முடைய ஜனங்களை நிரப்பும். பலவீனமில் ஆண்டவரே, பலவீனம் உள்ள பலவீனமான உடைய ஜனங்களை பலப்படுத்துகிறாச்சு. உடைய ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டு உடைய விடுதலை தான் உடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களை, உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.